அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், அவங்க எல்லோரும் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, ப்ரோ நீங்கள் வந்து எப்படி ஷிப்புக்கு போனீங்க, நாங்களாம் ஷிப்புக்கு வரணும் அப்படின்னா வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோஸ் நான் வந்து மேக் பண்ணது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்து ஷிப்புக்கு போகணும், இல்லை அப்ராடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதை பார்த்தா தான் தெரியும், ஓகே நான் வந்து ஒரு கரெக்டான ட்ராக்கில் தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷிப்பில் வந்து ஜாப். ஸோ எப்படி வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஷிப்பில் ஜாப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கடல் வந்து எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஷிப்பில் வந்து ஜாப் வந்து நிறையாவே இருக்குது, சரிங்களா. பட் அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளை எப்படி ஆப்ட் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கூட பார்க்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஷிப்புக்கு வந்து அதுக்கான வேலை வந்து கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பலுக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 0. நீங்கள் வந்து ₹1 கூட வந்து நீங்கள் கப்பலுக்கு கம்பெனிக்கோ இல்லை வந்து ஏஜென்சிக்கோ நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவாங்க, சரிங்களா. 2. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட். நிறைய பேர் கேட்டாங்க, நான் எனக்கு வந்து வயசு வந்து ரொம்ப ஆயிடுச்சு, எனக்கு வந்து இவ்வளோ தான் வயசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, above 21 நார்மலாக இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து above 21 அதில் இருந்து நம்ம வந்து நம்மளோட ஃபிசிக்கல், அதாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45-50 வரைக்கும் கூட அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக ஃபிசிக்கல் வந்து இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஷிப்புக்கு வரும்போது உங்களோட மெடிக்கல் கிளியரன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கிளியரன்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து 45-50 உங்களுக்கு வந்து வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரலாம், நோ இஷ்யூஸ், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ஏஜ் லிமிட். இது வந்து பார்த்திங்கன்னா இது டிபெண்ட்ஸ், நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெயின், சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டிகிரி முடிச்சிருக்கேன் ப்ரோ, சரிங்களா. நான் எப்படி ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேணும் அப்படின்னா, ஒரு ஷிப்புக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு அப்ராடுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் பாஸ்போர்ட் உங்கள் கையில் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, சரிங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெயின். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கப்பலுக்கு தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கான ஏஜென்சியோ இல்லை வந்து அந்த கப்பலுக்கான வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஏஜென்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏஜென்சி பேரை சொல்கிறதுனால அவங்கக்கிட்ட எதுவும் நான் வந்து டைப் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ஏஜென்சி வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இண்டஸ், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமாட்சி, இல்லைனா ஏர்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏஜென்சி இருக்குது. அது வந்து நம்ம சென்னையில் மேஜர் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் இருந்தாலுமே மேஜர் ஸ்டேட்ஸு, அதுவும் மேஜர் சிட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சென்னையில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கும், அதுக்கப்புறம் கோவா. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா மெயினான இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா மும்பை அண்ட் கோவா இது தான் நடக்கும். ஸோ இது வந்து மஸ்ட்டு. இதெல்லாம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் நமக்கு வேணும். ஏன்னா வந்து இன்டர்வியூலாம் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் நடக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து நம்ம என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் பேசிக் வந்து ஒரு அவங்க கேட்குற கொஸ்டினை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதுமானது, சரிங்களா. ஸோ வந்து நான் சொன்னது என்னென்னா, இந்த ஏஜென்சி மூலமாக நான் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வெப்சைட், அதாவது எந்த கப்பலுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த கப்பலோட கம்பெனியோட வெப்சைட் வந்து பர்சனலாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இருக்கோமா, இல்லை வந்து நம்ம வந்து இந்தோனேஷியாவில் இருக்கோமா, இல்லை நம்ம வந்து ஃபிலிப்பீன்ஸில் இருக்கோமா, ஸோ இந்த மாதிரி வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்களோட டைப் ஏஜென்சி இருக்கும். ஸோ அந்த ஏஜென்சி வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம த்ரூ ஏஜென்சி மூலியமாக போகலாம், த்ரூ வந்து கம்பெனி மூலியமாக போகலாம். ஸோ இது ஒரு பக்கம், சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்வியூ டேட்டுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நார்மல் டிகிரி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஸ்கில்டு லேபரில் நீங்கள் போவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஜாப் சரிங்களா. ஒரு ஹவுஸ் கீப்பிங்கோ இல்லை வந்து ஒரு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்டீவோட இந்த மாதிரி நம்ம வந்து போக முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியும். ஸோ இது வந்து என்னென்னா நார்மலாக ஒரு டிகிரி முடித்தவங்க, நம்ம வந்து எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் முடிக்காதவங்க. இதே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஒரு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு ஷெஃபாக இருக்கீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு நர்ஸாக இருக்கீங்க, இல்லை டாக்டர், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஸ்கா முடிச்சிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபீல்டு அதாவது வீடியோஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதில் நம்ம போகலாம் சரிங்களா. அந்த மாதிரி நிறைய வேக்கன்சி நீங்கள் வந்து இதுதான்லாம் சொல்ல முடியாது. ஷிப்பில் வந்து எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் கார்பெண்டர், ப்ளம்பரில் இருந்து நீங்கள் செக்யூரிட்டியில் இருந்து நிறைய வந்து ஜாப் வேக்கன்சி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இருந்தும் நம்மளால் போக முடியல, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடன்ஸ் இல்லாதனால என்கிட்ட வந்து அவங்க கேட்குற ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் உள்ளே வந்துட்டாலும் இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸும் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான வேலைகள் வந்து ப்ரொமோஷனோ இல்லை இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரோ கண்டிப்பாக அது கிடைக்கும் சரிங்களா. ஸோ அது ஒரு பக்கம். நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூ பற்றி பேசணும். ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜென்சிலாம் உங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் போய் ஏஜென்சியில் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அப்ளை பண்ண போவீங்க. ஸோ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது உங்களுக்கு மெயினான என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாஸ்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஷிப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். அது என்ன அப்படின்னா சிடிசி, இந்தியன் சிடிசின்னு சொல்லிட்டு சரிங்களா. இது என்ன அப்படின்னா ஒரு சீஃபேராக வந்து நம்ம வந்து கப்பலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு பாஸ்புக் மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி இன் அண்ட் அவுட் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிருக்கீங்க, எந்த வெசலில் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, எத்தனை வருஷம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பாஸ்போர்ட்டில் எப்படி நீங்கள் எந்த கண்ட்ரி போயிட்டு எந்த கண்ட்ரி வரீங்க, எத்தனை வருஷம் போயிருக்கீங்க என்ன அப்படிங்கிற ஒரு ட்ராக் பண்ணுறாங்களோ. ஸோ அந்த மாதிரி சீஃபேராக இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு பாஸ்புக் வந்து அதுதான் வந்து சிடிசி, இந்தியன் சிடிசி. நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கறனால இந்தியன் சிடிசி. ஸோ இது மஸ்ட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷிப்புக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஏஜென்சி வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இந்தியன் சிடிசி ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா எஸ்டிசிடபிள்யூ அப்படின்னு சொல்லி இது என்னென்னா ஷிப்பில் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்டில் இருக்கும்போதே நீங்கள் அதுக்கான வந்து ஸ்டடீஸும் ட்ரைனிங்ஸும் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த ஒரு கோர்ஸ் வந்து யார் படிக்கணும், யார் வேணாலும் படிக்கலாம். மேக்ஸிமம் 21 டேஸில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினான இன்ஸ்டியூட்லாம் நிறையா இருக்குது, நம்ம சென்னையிலே இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம நீங்கள் எந்த ஏஜென்சியில் பண்ணுறீங்களோ அந்த ஏஜென்சியை உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இது மஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபேக்காக அப்படிங்கிறத அதை ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெடிக்கல் அண்ட் விசா சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களோட என்டையர் ப்ராசஸ் புரியுதுங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து கப்பலுக்கு போகணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷிப்புக்கு அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து லேண்ட்லேருந்து நான் வந்து ஷிப்புக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பக்கத்தில் எதுவும் ரெடி பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்த ஐடியாவே இல்லை சரிங்களா. ஸோ எனக்கு எந்த கைடன்ஸும் கிடையாது. யாரும் நமக்கு வந்து அப்போதைக்கு வந்து முன் வந்தும் சரி இல்லை நம்மளும் போய் யார்கிட்டையும் போய் ஒரு கைடன்ஸாக யார்ட்டையும் கேட்கல. ஸோ இந்த வீடியோஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ஸோ என்ன மாதிரி ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஏஜென்சி இது எல்லாத்தையும் உங்களை வந்து எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து போய்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியோட ரொட்டேஷன் அதில் வந்து டேட்டு கொடுக்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களோட விசா ஒரு பக்கம் கிடச்சிட்டாலும் ஒரு பக்கம் உங்களோட மெடிக்கல் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பக்காவாக ரெடி பண்ணி உங்கள் ஹேண்டில் நீங்கள் வச்சுருக்க பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஷிப்புக்கு ஓகே யூ ரெடி ஃபார்
ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அங்கே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டோம்னா உடனே நம்ம ஷிப்புக்கு என்ட்ரி பண்ணோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அங்கே இருந்து நீங்கள் வந்து ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து கஸ்டம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி வரணும். ஃபேஸ் டு ஃபேஸ் இமிக்ரேஷன் இருக்கும். ஸோ இமிக்ரேஷனில் நீங்கள் தாண்டி வரணும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இங்கிலீஷ் வேணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம என்ன வந்து படிச்சிருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஷிப்புக்கு போகணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கும் எதுக்காகவும் பே பண்ண தேவையில்லை. உங்களோட கோர்ஸுக்காகவும் உங்களோட விசாவுக்காகவும் உங்களோட மெடிக்கலுக்காகவும் இதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எந்த ஒரு ஷிப்புக்கு நீங்கள் போகணுன்னாலும் உங்களோட மெடிக்கலாக இருக்கட்டும், விசாவுக்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆன்போர்டு வந்து போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அதனால் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இனிஷியலாக பே பண்ணுங்கள். பட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் நீங்கள் வந்து கம்பெனியில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். மற்றபடி உங்களோட ஃப்ளைட்டு, உங்களோட மீல், உங்களோட அக்காமடேஷன் எல்லாமே வந்து கம்பெனி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு இதில் எந்த டவுட்டு இல்லை நான் ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு இந்த வீடியோஸை பார்த்துமே கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய கேள்விகள் வரும். கண்டிப்பாக வந்து உங்கள் கேள்விகளை வந்து நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடியாட்டியும் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேல்யூபிளாக, ப்ராப்பராக, ஜென்யூனாக நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட அப்கமிங் வீடியோஸில் ஏதாவது வந்து க்ரூஸ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய பயோவில் வந்து நான் லிங்க்கு கொடுத்து அதுக்கான வீடியோஸ் நான் போடுறேன். அவசியம் அதில் போய் பாருங்கள். நம்மளால் ஒரு 4 பேர் இல்லாட்டி ஒருத்தர் நம்ம கைடன்ஸை கேட்டு ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், முதல்ல சந்தோஷப்படுறது அது நான் தான் இருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய சேனலில் இந்த ஷிப்பு பற்றி ஒரு ஜாப் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நான் வேர்ல்டு எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஒவ்வொரு தடையும் நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸு, அதாவது நார்மலாக வந்து உலகத்தை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இங்கேருந்து டிக்கெட்டு பே பண்ணி நம்ம வந்து போய் பார்த்துட்டு தான் வரணும்னு இல்லாமல் நம்மளோட நாலேஜ், நம்மளோட ஸ்கில்டு மூலயமா கூட நம்ம உலகத்தை சுற்றி பார்க்கலாம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணேன். வேறு ஒன்றுமே கிடையாது. பட் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுவோம்.